வணக்க நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ், அவர் பேரு சேஷன். அவர்தான் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தப்போ சுற்றுலா தலத்துக்கு உத்தரப்பிரதேசம் போறாரு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனப்போ அங்க ஒரு மிகப்பெரிய குருவிக்கூடு நிறைஞ்ச ஒரு மாந்தோப்பை பாக்குறாரு. அந்த தோப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே குருவிக்கூடா இருக்குது. தன்னோட மனைவியோட அவர் சுற்றுலா போயிருக்கும் போது அந்த தோப்பை பார்த்த உடனே இந்த தோப்புக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாந்தோப்புக்குள்ள போறாரு. அந்த தோப்புல இருக்கிற அந்த குருவி கூட்டை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவியும். அப்போ பாத்தீங்கன்னா சேஷனுடைய மனைவி சொல்றாங்க, ஏங்க எனக்கு அந்த குருவி கூட்டுல 2 குருவி கூடு வேணுங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுல எனக்கு வைக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த குருவி கூட்டை பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன் ஒருத்தன் மரத்துக்கடியில உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா சில மாட்டுகளையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். மாடு மேய்க்கிற சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சாங்க அந்த பையனை கூப்பிடுறாங்க சேஷனுடைய மனைவி. அவங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான், தம்பி நீ தானே இந்த குருவி கூட எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, இது எங்க தோப்பு தான், நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இதுல 2 குருவி கூடு வேணும்பா, நீ குருவி கூட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இல்ல தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். தம்பி நான் ஒன்னும் ஓசா கேட்கல, உனக்கு நான் வேணா 10 ரூபா பைசா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10 ரூபாயா? எனக்கு 10 ரூபாய் வேணா, ஒண்ணு வேணாம், குருவி கூடலாம் தர முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். உடனே பாத்தீங்கன்னா சேஷனுடைய மனைவிக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது. தாம ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனைவி நமக்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கோவப்படாம தன்னுடைய கணவனான சேஷன் கிட்ட ஏங்க எனக்கு இதுல 2 குருவி கூடு வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டா அவன் தரமாட்டேன்றான், காசு கூட 10 ரூபா தரேன்னு சொல்லி சொன்னேன், அப்பயும் தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு சேஷன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அப்போ சேஷன் என்ன சொல்றாருன்னா, நீ போய் கேட்டா அப்படிதான் சொல்லுவான், நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரியா இப்போ இருக்கேன், அதனால நிச்சயமா எனக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவி காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் போயிட்டு அந்த சேஷன் அவர்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த குருவி கூட்டுல 2 குருவி கூடு வேணும்பா, கொடுப்பா, என் மனைவி ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் தர முடியாது சார், எங்களுக்கு மன்னிச்சிருங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னப்பா ஆசையா தானே கேட்கறதா சொல்றேன், நான் என்ன ஓசியை கேட்கறேன், என் மனைவி 10 ரூபா தர்றதா சொன்னேன், ஆனா நான் அப்படி இல்லை, உனக்கு 50 ரூபாய் தரேன், பிளீஸ் எனக்காக அந்த குருவி கூட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே இவருக்கு சல்லுன்னு கோவம் வந்துருச்சு. என்னடா அது இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த குருவி கூட்டை தர முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் இங்க வாங்க, அந்த பையன்கிட்ட போயிட்டு 2 குருவி கூட்டை மிரட்டியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அந்த காவலர்கள் பாத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட போயிட்டு மிரட்டுறாங்க. அவர் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கிறாரு, அவர் கேட்டு நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. உடனே மிரட்டின உடனே அந்த பையன் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேஷனை பார்த்துட்டு அந்த மனைவியை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க 2 பேத்தையும் தனியா கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான், சாப்ஜி நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி செய்யவே மாட்டேன், நான் குருவி கூட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க என்ன அடிச்சாலும் சரி, என்ன கொன்னே போட்டாலும் சரி, நான் அதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா அது இப்படி மிரட்டி கட்டியும் அந்த பையன் அழுதுகிட்டே உயிர் போனா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே, அப்படி என்னதான்டா அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இதுல என்னதான்ப்பா இருக்குது, நீ உண்மையை உடைச்சு சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவன் அழுதுகிட்டே மறுபடியும் பேச தொடங்குறான். தாய்க்குருவி தன்னோட குஞ்சுகளுக்காக உணவுகளை தேடுறதுக்காக வெளியே போயிருக்குது. திரும்பி அந்த கூட்டை அங்க காங்கல அப்படின்னா கண்டிப்பா தாய்க்குருவி அழுவ ஆரம்பிச்சிரும். அந்த குருவி இருந்த அந்த கூடு இருந்த அந்த கூட்டையே அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரும். அதை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு இருக்காது, நிச்சயமா நான் செத்தே போயிடுவேன், அதுக்கு நிஜத்திலே செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விம்மி விம்மி அழுவுறான். அட பாவி, இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டா சொல்றானே, நமக்கு கூட இந்த யோசனை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியே ஆயிடுச்சு. அவன் சொன்னதை கேட்ட உடனே சேஷனும் அவரோட மனைவியும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா சேஷன் சொல்றாரு, அந்த சிறுவனுக்கு முன்னாடி நான் பெரிய ஐஏஎஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ என் முன்னாடி தோன்றல, ஏன்னா அவன் சொன்னதை கேட்டு என்னோட மனசு உருவி போயிடுச்சு. ஒரு சாதாரண கடுகு விதை போல நான் அவனுக்கு முன்னாடி இருந்தேன், அவங்க தங்களோட விருப்பத்தை கைவிட்டாங்க, அதுக்கப்புறம்
திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் இந்த சம்பவம் அவரை குற்ற உணர்ச்சியோட பல நாட்கள் தொடர்ந்துச்சு. சேஷன் பார்த்தீங்கன்னா அன்புக்கு அன்பையே கொடுப்போம், சின்ன சின்ன ஜீவனுக்குள்ளேயும் அன்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடப்போம்னு சொல்லி மற்றவங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை அவர் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடத்துறாரோ அந்த மீட்டிங் எல்லாத்திலுமே சொல்லுவாராம். இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குதுல. ஒரு சின்ன பையனா இருந்தும் கூட சாதாரண ஒரு சின்ன குருவிக்காக ஐஏஎஸ் அதிகாரியான சேஷனையே எதிர்த்திருக்காரு அப்படின்னா உண்மையிலுமே இது பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.